வணக்கம் நண்பர்களே. அரசியல் அதிகாரத்திற்கு வரவேற்பது நான் ரமேஷ் பாபு. அப்படியே இருந்திருக்கலாங்க. ஒரே டென்ஷனாக இருக்குது, ஒரே பரபரப்பாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது. அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஆனதிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள் தாங்க முடியலைங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்குமலோடு தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அப்படி தான் அவருடைய நிலைமை மாறி போயிருக்குன்னு சொல்லலாம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி, இப்போ நடக்க இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் புறக்கணிப்பு, இப்படி பல்வேறு சரிவுகளையும் பல்வேறு பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகளும் காத்துக்கிட்டு இருக்கு. எப்படியாவது அதிமுகவை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு வி.கே. சசிகலா அவர்கள் முயற்சி பண்ணுறாங்க. எப்படிப்பட்டாவது நான் தியாகம் செஞ்சாவது அதிமுகவை ஒன்றிணைக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம். என்னடா இது, ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் இபிஎஸ், இன்னொரு பக்கம் தினகரன், ஒரு பக்கம் சசிகலா, இப்படின்னு மாறி மாறி சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்களா அதிமுகவில். நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்க. அதிமுகனுடைய தொண்டர்களே ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறாங்க. தினகரன் அதிமுகவை எப்படியாவது மீட்கணும், எப்படியாவது கைப்பற்றணும்னு அவர் ஒரு பக்கம் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் டிடிவி தினகரன். அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலே சொன்னார், தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பாருங்கள் அதிமுக யார் கையில் இருக்க போது பாருங்கள், டிடிவி தினகரன் கிட்ட தான் இருக்க போதுன்னு தேனி பிரச்சாரத்தில் சொன்னார். ராமநாதபுர பிரச்சாரத்தில் அதிமுக யார்கிட்ட இருக்க போது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் கையில் தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னார். ஆனால் கடைசியில் ரெண்டு பேர்கிட்டையுமே இப்போ வரல. இப்போ வேறு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலையும் டிடிவி தினகரனும் சந்தித்திருக்கிறாங்க, நேரில் சந்தித்திருக்கிறாங்க. எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை டார்கெட் பண்ணி அதிமுகவை அவர்கிட்டருந்து மீட்டு நம்ம கொண்டு வரலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு அண்ணாமலை டிடிவி தினகரன் கிட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கிறதாக தகவல். பாஜக மேலிடம் எடப்பாடி பழனிசாமி லேசில் விடுற மாதிரி இல்லை, ஃப்ரீயாக விடுற மாதிரி கிடையாது. எப்படியாவது குடைச்சல் கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை அவரே துண்டகான துணியகான ஓடுற அளவுக்கு பண்ணக்கூடிய வகையில் அண்ணாமலையை வச்சு சில காய் நகர்த்தல்களை மேற்கொள்கிறாங்க. ஒரு பக்கம் சசிகலாவையும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் பாஜக மேலிடத்துக்கு பிடிக்கலையா, அவருடைய ரெண்டு பேருடைய நடவடிக்கை பிடிக்கலையா அப்படின்னு தெரியல. ஆனால் பாஜக ரெண்டு பேரையும் கண்டுக்காமல் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு பாஜகவில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. சசிகலாவை பாஜகவுக்கு விருப்பமே இல்லாத மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலையை வச்சு எப்படியாவது டிடிவி தினகரனோட கலந்து பேசி எடப்பாடி பழனிசாமியை எப்படி அவர்கிட்ட அதிமுக எடுக்கணும், அவர் எப்படி அதிமுகவிலிருந்து கழட்டி விடணும், பொதுச் செயலாளருங்கிற பதவியிலேருந்து அவர் எப்படி தூக்கி எறியணும் அப்படின்ற பல்வேறு திட்டங்களை ஒரு சமரசம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அண்ணாமலையும் டிடிவி தினகரனும் போட்டுக்கிட்டு இருக்கிறதாக தகவல். விரைவில் பல்வேறு சிக்கல்கள் பல்வேறு பிரச்சனைகள் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த கள்ளச்சாராயம், அதாவது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விஷசாராயம் குடித்து உயிரிழந்த சம்பவத்தை எப்படியாவது அரசியல் ஆக்கிடலாம், இதை வச்சு நம்ம ஒரு இடத்துக்கு வரலாம், நம்மளை மக்கள் பேசக்கூடிய ஒரு பொருளாக மாற்றலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திட்டம் போட்டார். ஆனால் அடாவடித்தனமாக அலட்டி கொள்ளாமல் தற்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு எடப்பாடி பழனிசாமியை வச்சு செஞ்சு அவளை சரியாக காய் நகர்த்தி இன்றைக்கு வேறு சட்டமன்றத்தில் வேறு விஷயங்களை கொண்டு சட்டத்திட்டங்களை வகுத்து இனி கள்ளச்சாரம் எந்த மாவட்டத்தில் காய்ச்சினாலும் அந்த மாவட்ட கண்காணிப்பாளர்கள் தான் பொறுப்பு, அவர்களுக்கு தகுந்த தண்டனை விதிக்கப்படும் பல்வேறு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க தற்போது இருக்கக்கூடிய திமுக அரசு. ஸோ இதையெல்லாம் எப்படியாவது சமாளிக்கணும், இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தை எப்படியாவது அரசியல் செய்யணும்னு எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு திட்டம் போட்டார். அதுவும் நிறைவேறல. ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்கிறாங்க. சிறை, போலீஸ் தடியடி, போலீஸ் கண்டிப்பு, ஆர்ப்பாட்டத்தை நடத்த விடாமல் தடுக்கிறது, இப்படின்னு பல்வேறு தள்ளுமுள்ளு பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக தேர்தலை புறக்கணித்தது மிகப்பெரிய ஒரு சரிவு தான் அவங்களுக்கு. ஏன் தேர்தல் பயமா, தோல்வி பயத்தில் தான் தேர்தலை நிற்கலையா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. அதே போல் நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்திருக்கக்கூடிய அதிமுக இந்த விக்கிரவாண்டி தேர்தலையும் நம்ம நின்று ஜெயிச்சா பரவாயில்ல, தோத்துட்டோம்னா அப்புறம் நமக்கு வெளியில் தலை காட்ட முடியாதுங்க, மிகப்பெரிய அசிங்கமாயிடுங்க அப்படிங்கிற நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தலை அவர்கள் சந்திக்கலை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மும்முனை போட்டியாக இருக்கிறது. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக,
நாம் தமிழர் கட்சி. இப்படி ஒரு ஒரு மும்முனை போட்டியில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கடுமையான போட்டி இருக்கும். எப்படியாவது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க போகிறாங்க, அதில் வேற மாற்று கருத்துக்கே இடமில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி 2வது இடத்தை பிடிப்பதற்காக சீமான் விஜயனுடைய ஆதரவு தொடர்ந்து நாடிக்கிட்டே இருக்கிறாரு. தம்பி எனக்கு ஆதரவு கொடுப்பாரு, விஜய் தம்பி எனக்கு ஆதரவு கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை சீமான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு புலம்புற, அதாவது வடிவேலு கணக்கு தான். நான் ஏன் பொதுச் செயலாளர் ஆனேன், நான் பாட்டுன்னு அப்படியே இருந்துடாமல் போயிட்டேனே, பொதுச் செயலாளர் ஆனதுலேருந்து நான் தூங்கவே இல்லை, சரியாக நிம்மதியே கிடையல இல்லைங்க அப்படிங்கிற அளவில் புலம்புற அளவு தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து கட்சிகளும் பல்வேறு வியூகங்களை வகுக்கிறாங்க. பல புதிய கட்சிகள் அரசியல் தேர்தல் களத்தில் நிற்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையை தொடர்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அதிமுகக்குள்ளே ஏற்கனவே பல்வேறு உட்கட்சி பூசல் நடக்குது. எஸ்பி வேலுமணியிலேருந்து, தங்கமணிலேருந்து, சிவி சண்முகத்திலேருந்து, டி ஜெயக்குமார்லேருந்து, அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு நிழலாக அவர் என்ன பேச நினைக்கிறாரோ எடப்பாடி பழனிசாமி அதை அப்படியே வெளியே கொண்டு செய்தியாளர் மத்தியில் பேசுறது ஒரே ஒரு ஆள் டி ஜெயக்குமார் தான். வேறு யாரும் இல்லை. அவர்களுக்குள்ள ஒரு அதிமுகக்குள்ள ஒரு உட்கட்சி பூசல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வெளியில் இது எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள்லாம் நல்லா தாங்க இருக்கிறோம், நாங்கள்லாம் ஒற்றுமையாக தாங்க இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது தவறாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது போன்ற ஒரு ஒற்றுமை அதிமுகக்குள்ளே இல்லை. அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுய பரிசோதனை, அவர்களுக்குள்ளே சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. யாருக்கு நம்ம ஆதரவாக இருக்கிறது? இபிஎஸ்க்கா, ஓபிஎஸ்க்கா, சசிகலாவுக்கா, டிடிவி தினகரன், இல்லை பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறது? இன்னும் மனக்குழப்பத்தில் ஒரு பக்கம் அதிமுகவினுடைய தொண்டர்கள். பொறுத்திருக்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்த அதிமுக தேர்தலையும் நிற்காம போனதுக்கும் ஒரு சரிவு தான். வருகிற அடுத்து வர 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையின் கீழ் செயல்பட எடப்பாடி பழனிசாமி செயல்படக்கூடிய அதிமுக என்னென்ன எடுக்கும்? மீண்டும் மீண்டும் தப்பான முடிவு தனித்து தான் போட்டிடுமா, யாராவது கூட்டணி வச்சு போட்டுமான்ற பல்வேறு கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் எல்லாம் வருவதற்கு முன்பாக ஒரு எதிர்ப்பும் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. பாஜக மேலிடம் எடப்பாடி பழனிசாமியை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க முடிகிறது. அண்ணாமலை, டிடிவி தினகரன் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க, சமீபத்தில் சந்தித்திருக்கிறாங்க. எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி கழட்டி விடணும், எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கக்கூடிய அதிமுகவை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மாஸ்டர் பிளான், பெரிய திட்டத்தோட அண்ணாமலையும் டிடிவி கிளம்பி இருக்கிறார்கள். இது சசிகலா செல்வத்துக்கும் தெரிஞ்ச விஷயமாக என்பதுதான் பார்க்க முடிகிறது. ஓபிஎஸ் ஒரு பக்கம் அதிமுக ஒருங்கிணைக்கணும், என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் அதிமுகவினுடைய உண்மை தொண்டனாகவே தான் இருந்து மறை விரும்புகிறேன் அப்படின்னு அவர் மிகப்பெரிய ஒரு சபதம் எடுத்திருக்கிறார். புதிய கட்சி தொடங்குறதுக்கெல்லாம் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு தேவையே இல்லைங்க. அதிமுக ஒன்றிணைத்து அதற்காக எவ்வளவு தியாகம் செய்தாலும் ஒன்றிணைக்காமல் விடமாட்டேன் ஒரு சபதத்தோட மக்களை சந்திக்கிறார், தொண்டர்களை சந்திக்கிறார், ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இப்படி பல்வேறு வகையில் ஓபிஎஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாரு. சசிகலா அவர்கள் அதிமுகவை நான் மீட்டெடுத்தே ஆக வேண்டும், கைப்பற்றி ஆக வேண்டும்னு அடம்பிடிச்சு ஒரே காலில் ஒத்த காலில் நிற்கிறாங்க. இப்போ யாருக்கு அதிமுக போகும்? இபிஎஸ் கிட்டையா? ஏற்கனவே இபிஎஸ் கிட்ட தான் இருக்கு. அது இபிஎஸ் கிட்ட இருக்குமா, இல்லை சசிகலா கிட்ட போகுமா, இல்லை ஓபிஎஸ் கிட்ட போகுமா, இல்லை பாஜகவினுடைய தலையீடாக யாரை நியமிக்கிறார்களோ, யாரை அதிமுக வழிநடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை பாஜக மேலிடம் திட்டமிட்டு ஒரு வேலையை செய்து அதை எடப்பாடி கிட்டேருந்து பறிக்கிற வகையில் பல்வேறு திட்டங்களை தீட்டி யார்கிட்ட அந்த அதிமுக ஒப்படைக்க போகிறார்கள் என்று பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து பல கேள்விகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். பல பிரச்சனைகளையும் பல சவால்களையும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை விட்டு கொடுப்பதாக இல்லை அப்படிங்கிறதா பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் நிறைய பேர் கிட்டத்தட்ட 90% நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தன்னுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களெல்லாம் அன்பு கூர்ந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு, கமெண்ட்டு, நண்பர்களுக்கு ஷேர் செய்து நீங்கள் மேலும் எங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.